சந்தன குழம்பு சாத்தின்னு சுந்தரம் சமையல் பாட்டு பாடுறாரு. இப்ப சிவ பூஜை பண்றவங்க கண்டிப்பா என்ன செய்யணும்? சந்தன குங்குமம் வைக்கணும். சாமிக்கு எப்படி சந்தன குங்குமம் வைக்கிறோமோ அதே போல சிவ பூஜை செய்கின்றவர்களும் என்ன செய்யணும்? சந்தனம் வச்சு அதுக்கு மேல குங்குமம் வைக்கணும். சிலர் என்ன செய்யறாங்க? சந்தனம் வைக்காமையே குங்குமத்தை எடுத்து வச்சிடறாங்க. அப்படி வச்சு என்ன ஆகும்? அப்படி ஒருத்தவங்க வச்சிருந்தாங்க. குங்குமம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா வைப்பாங்க குங்குமம். ஒரு அம்மா, நான் அடிக்கடி பார்ப்பேன், உண்மையிலே உங்களை பார்க்க ரொம்ப மகாலட்சுமி மாதிரியே இருக்கீங்கம்மா அப்படிமே. திடீர்னு பார்த்தா ரவுண்டா அந்த இடத்துல போட்டு அந்த இடத்துல புண்ணு வந்துருச்சு அவங்களுக்கு. அவங்கள்ட்ட கேட்டேன், என்னம்மா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இல்லப்பா அந்த குங்குமம் வச்சேன்ல அதுதான், அது சூடா அதனால புண்ணு வந்துருச்சு அப்படின்னா. அப்படின்னு சொன்னேன், சந்தனம் வச்சு மேல குங்குமம் வைங்க, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு. ஏன்னா நமக்கு வந்து சக்கரங்கள் இருக்கு பாத்தீங்களா, சக்கரம் இந்த இடத்துலதான் ஓடும். எங்க? இந்த புருவ மத்தியில சக்கரம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அது வந்து சூடு, பயங்கர சூடு. அந்த சூட குளிர்விச்சாதான் என்ன செய்ய முடியும்?